அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 3 தரப்பினர் உள்ளிட்ட 14 மேல் முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என பா.ஜ. மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் மனு. மார்ச் 21, 2017ஆம் ஆண்டு இப்பிரச்னை குறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் ஏற்படுத்தலாமா என உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி கேஹர் யோசனை தெரிவித்தார். பிப்ரவரி 8, 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடர்பான தனிநபர் மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. மார்ச் 14, 2018ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட அனைத்து இடைக்கால மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. செப்டம்பர் 27 மசூதிகள் என்பது இஸ்லாமுடன் ஒருங்கிணைந்ததில்லை என